சார் உங்க நண்பரு டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்விட்டர் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொதுவெளியில இதை ட்விட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்குது. வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட வந்து நீங்க பண்ணல, அப்ப ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல என்னன்னா, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தது. அவுட்டோர்லயோ அப்ராட்லயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன். பட் அப்கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒரு அலுமினியில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது. அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதுதான். தளபதி மந்த்லி 6 months ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியா மாறிட்ட தலைவரா இப்பயும் மீட் பண்றாரா? அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணாதா தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சாங்க? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது சாரி சந்திக்கிறோம். ஏதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும். ஜனவரி மாசம் அவர் கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலா இருக்கும் போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அவராவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான், தளபதியா தான் இருக்கிறார். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன்.